என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் எது அதிகமாக நேசிக்கப்படுகிறது என்றால் உணவும் பணமும் ஆரோக்கியமும் தான். இவை மூன்றிற்கும் மனிதன் மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவற்றில் பணத்தை தவிர ஆரோக்கியத்தையும் உணவினையும் சரிவர மதிப்பதில்லை. இதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே. முதலில் உணவினை சாப்பிடும்போது உணவிற்கு நன்றி கூறி வந்தால்தான் அந்த உணவு ஆரோக்கியமான உணவாக மாறும். ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுகிறோம் என வாழக்கூடாது. உன் உடலுக்கு மிக சிறந்தது நீரும் உணவும் தான். இவற்றை தரமானதாக உட்கொண்டால்தான் உனக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். உணவில் நல்ல கீரை வகைகள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் தரும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வர பிறகு உணவினை நிதானமாக நன்கு மென்று சாப்பிடு. அப்போதுதான் ஜீரண பிரச்சனைகள் உன்னை நாடாது. அது எப்போதும் உன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வழிவகுக்கும். உணவினை ஒருபோதும் வீணாக்காதே. அப்போதுதான் உனக்கு அடுத்த வேளை உணவு தடையின்றி கிடைக்கும். உணவினை சமைக்கும் போது மிகவும் மன விருப்பத்தோடு சமைத்து வர பழகிக்கொள். அப்போதுதான் அந்த உணவு மிகவும் சுவையாகவும் தரமானதாகவும் உனக்கு பாதுகாப்பான உணவாகவும் மாறும் என் பிள்ளையே. உன் சமையல் அறையினை நீ எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க பழகினாலே நான் உன்னிடத்தில் பணவசியத்தையும் உனக்கான மன திருப்தியான உணவையும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். சமைக்கும் அரிசியினை வீணாக்காமல் பார்த்துக்கொள். அதன்பின் தானியங்களை பூச்சியிடம் கொடுக்காமல் சமைத்து வரப்பழகு. தானியங்களை கவனிக்காமல் விட்டால் பூச்சிகள் நிறைய வந்து தானியங்களை வீணாக்கி விடுவதோடு உன் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். அதனால் தானியங்களை சரியாக பாதுகாத்து பயன்படுத்திக்கொள். அப்போதுதான் வீட்டில் தானியங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நீ சமையல் அறையில் சமைக்கும் போது என்னை நினைத்து சமைக்கத் தொடங்கினால் நீ உண்ணும் உணவு ஆரோக்கியமான உணவாக மாறும் என் பிள்ளையே. உன் சமையல் அறைக்கு அதிக நேரம் கொடுத்து தூய்மை செய்து வரப்பழகு. பின்பு எல்லாமே சரியாகிவிடும். சமையல் அறையில் எல்லா பாத்திரங்களும் எப்போதும் தூய்மையாக இருக்குமாறு பார்த்துக்கொள். அதன் பின் ஆரோக்கியம் உன் வசப்பட நான் ஆசீர்வதிப்பேன். நீ உன் வாழ்வில் எப்போதும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ என் ஆசீர்வாதம் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். என் பெயரினை நீ தினமும் 21 முறை சொல்லிவிட்டு உணவினை சமைக்க ஆரம்பித்துப்பார். பின்பு பல நல்ல மாற்றங்கள் உன்னிடம் வருவதை நீ கட்டாயம் உணர்வாய். இவற்றை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே. சமைக்கும் போது பயன்படுத்தும் கைப்பிடி துணியினை தூய்மையாக வைத்துக்கொள். நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு புதிதாக தெரியலாம். இருந்தாலும் உனக்கு தேவையானதைத்தான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. நான் சொல்லும் வார்த்தையினை நீ பின்பற்றினால் அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த உலகில் பணமும் உணவும் ஒன்றிணைந்த கலவைதான் என் பிள்ளையே. அத்துடன் உன் உழைப்பும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவு இருக்கும் இடத்தில் பணமும் கட்டாயம் உண்டு. பணம் நிறைய வரும் இடத்தில் உணவும் கட்டாயம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உணவினை உட்கொண்டு உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கிறார்கள். அதன்பின் பண வரவினை பெற்று மீண்டும் உணவினை சமைத்து சாப்பிடுவது என ஆகிவிட்டது. ஆகவே உணவினை எப்பொழுதும் வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று என் பிள்ளையே. ஆலயங்களுக்கு செல்லும் போது உன்னால் முடிந்த உணவினை தயார் செய்து அன்னதானம் செய்தால் இறை அருள் உன்னிடம் அதிகமாக வாசம் செய்து பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே. உன்னை நீ எப்பொழுதும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள். இந்த உலகில் பணத்தையும் உணவினையும் நீரையும் யாரும் பிரித்துவிட முடியாது. இவை மூன்றும் மனித வாழ்வில் ஒன்றிணைந்தவை. இவற்றை நன்கு பயன்படுத்தி உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை பெற்று முன்னேறி கொண்டே இருக்க நான் என்றும் உன்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். நீ என் மீது பக்தியினை செலுத்தி பல நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன் அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ ஏற்படுத்த முடியும். ஆனால் உன்னை சுற்றியுள்ள சில மனிதர்களை நீ ஒரு நாளும் மாற்ற முடியாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. ஆளும் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ எப்பொழுதும் நீயாக இரு. அதுதான் உனக்கு நல்லது. எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் என் செல்லமே. பேசுவது ஒரு திறமை. பேசாமல் இருப்பது மிகப்பெரிய திறமை என புரிந்து தேவையில்லாதவற்றை பேசாமல் இரு. அதுதான் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை கொண்டு வரும். சரியாகத்தான் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு. உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அதை தடுக்க யாரும் இல்லை என்பதை புரிந்துகொள். வாழ்வில் யாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லவே முடியாது.
வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லாமல் உனக்கான நிம்மதியான வாழ்வை நான் கட்டாயம் கொடுத்தே தீர்வேன் என் தங்கமே. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. நீ ஆசைப்பட்டது போல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதே நல்ல வாழ்க்கை. இவற்றையெல்லாம் நீ உன் பக்தியின் மூலம் தெய்வ சக்தியினை உணரும் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே. சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் தெளிவாக இருக்க முடியும். பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது உன் வாழ்வை வளமாக்கும். நீ அப்படி இருந்தால்தான் உன் வாழ்வில் முன்னேற எந்த தடையும் வராது என் செல்லவே. போதிக்கும் போது புரியாத பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். உன்னை யார் என்று உனக்கு தெரியப்படுத்தும் ஒரே ஆயுதம் அவமானமும் உன் மீது பொறாமை கொள்ளும் உறவுகளும் தான். எனவே தேவையில்லாத உறவுகளிடம் விலகியே இரு. அப்போதுதான் உன்னிடம் பல மனபாரங்கள் வந்து சேராமல் இருக்கும். உன்னையும் உன் அன்பையும் மதிக்காத இடத்தில் விலகியே இரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. சில உறவுகளோடு மனக்கசப்புடன் உறவாடுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே. உன் நிஜங்கள் தோற்ற இடத்தில் உன் நிழல் கூட போகாமல் இருப்பதுதான் நல்லது என் செல்லமே. உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கும் என்றுமே வலிமையும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் என்பதை மறவாதே. தேவைகளுக்கு மட்டும் உன்னை தேடும் உறவுகளை விட்டு உன்னை மதிக்கும் உறவுகளிடம் மட்டும் அதிக அன்பை காட்டு. உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட விலகி நிற்பதே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அப்பொழுது பல மனசஞ்சலங்கள் உன்னை நெருங்காமல் இருக்கும். எதுவும் பேசாமல் அவர்களை விட்டு அமைதியாக விளக்குவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை. உன் மனதில் பக்தியும் சில மறதிகளும் இருந்தாலே போதும். போனதெல்லாம் போகட்டும். அடுத்த நகர்வில் உனக்கு பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எதற்கும் கலங்காதே என் தங்கமே. உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் நீ அனைத்தையும் கடந்து போகலாம். உனக்கு அந்த ஆற்றலை நான் கட்டாயம் தருவேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள். அது உனக்கு தேவையான நேரத்தில் கட்டாயம் உன்னிடம் வர நான் அருள் புரிவேன். எதையும் தனியாக நின்று எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்போதுதான் உன்னுடைய பலம் என்ன என்று உனக்கே தெரியும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் பக்கபலமாக உண்டு என் பிள்ளையே. நீ தனிமையில் யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஒரு தியான நிலைதான் என் செல்லவே. அப்போது உனக்கே தெரியாமல் உன் உணர்வுகள் என்னிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள். ஒழுக்கமே உயிரின் அமுதம் என் செல்லமே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. இப்போது எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. மிகப்பெரிய தீ ஆசை, மிக கூர்மையான வாள் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை, மிகப்பெரிய செல்வம் தர்மம். இதை என்றும் மறந்துவிடாதே என் தங்கமே. எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த நொடியை நீ சந்தோஷமாக வாழப்பழகு. அதுதான் உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும் என் செல்லமே. கலகம் செய்ய விரும்புவோர் அதனாலேயே அவர்கள் ஒரு நாள் அதிக துன்பமடைவார்கள் என்பதனை அவர்கள் அறிவதில்லை. இதனை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை. இதுதான் மிகப்பெரிய பலருக்கும் புரியாத உண்மை. உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் உன் வளமான வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே. உனக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்துகிறது என்றால் 1000 உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் மனம் போல் அவரவர் பாதையில் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவருக்கு இப்பிறப்பிற்கான வாழ்க்கை பாடம் தனித்தனியாகத்தான் கிடைக்கும். அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறுவதுதான் சவாலான ஒன்று என் செல்லமே. பக்திக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை. நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் என் பிள்ளையே. இது ஒன்றை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். ஒற்றை சிறகோடு பறவைகள் என்றைக்கும் வானில் பறக்க முடியாது. அதேபோல் ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. இதனை உணர்ந்து வாழ பழகிக்கொள் என் செல்லமே. பொய்க்கு ஆரம்பமில்லை, ஆனால் நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் அதற்கு முடிவு என்பதே இல்லை. பக்தி உள்ளவர்களால் மட்டுமே பக்தியின் மனத்தை சுவாசிக்க முடியும். அதன் வாசனை எதற்கும் ஈடாகாது என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் பலம் இருக்கிறது என்று எதிரியையும் பணம் இருக்கிறது என்று செலவையும் சம்பாதிக்கக்கூடாது. அது எந்த நாளும் ஒரு பயணம் தராது. மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள்,
உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. இதனை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை நல்லதாகவே மாற்றிக்கொள்வார்கள். ஒருவரின் வலியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே. சிறகு உள்ளவரை சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால், உழைப்பு இருக்கும் வரை உன்னால் உயர முடியும் என்பதனை மறந்து கஷ்டப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறாய். இனி அப்படியில்லாமல் சந்தோஷமாக வாழப்பழகு. மகிழ்ச்சி என்பது சில நேரங்களில் பணம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் உன் மன நிம்மதி என்பது உன் மனம் சார்ந்தது என்பதனை புரிந்து கொள்ளின் செல்லமே. உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம் கிடைப்பதே ஆகும். இவை ஆன்மீகம் மூலம் உனக்கு கட்டாயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனை நீ ரசித்து வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே. இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான். இன்றைய உழைப்பின் வலி நாளைய வாழ்க்கையின் ஒளி என்பதை புரிந்து சந்தோஷப்படு என் செல்லமே. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது. நீ சரியான நேரத்தை உருவாக்க முயலவில்லை என்பதே உண்மை. நல்ல விஷயங்களை முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவது காலத்தை வீணாக்குவதற்கு சமம் என்பதை புரிந்து வாழப்பழகு. நீ எப்போதும் உன் கடந்த காலத்தை வைத்து மட்டும் உன் வாழ்க்கை பெரும் கஷ்டமாகவேதான் இருக்கும் என்று எடை போடாதே. உன்னை உன் எதிர்காலம் மகிழ்ச்சியின் உச்சியில் வைக்கும் என்பதனை மறவாதே என் தங்கமே. வாழ்க்கையில் தேவையானது தேவையற்றது என்று எதுவுமில்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது என் செல்லமே. இதனை அறிந்து உன் தன்னம்பிக்கையை பலமாக மாற்றிக்கொள். எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை. சிலருக்கு படகாகவும், சிலருக்கு ஏணியாகவும், சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன. அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. எல்லாமே நல்லதாகவே மாறும். உன்னுடைய தவறுகளுக்கு நீ யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உன்னை தேடி வர வெகு காலமாகும். ஆகையால் நீ என்ன தவறு செய்கிறாய் என்று ஆராய்ந்து பார். அப்போது உனக்கான வெற்றி உன்னிடம் எளிதில் வந்து சேரும். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத எப்பேற்பட்ட கதவையும் கட்டாயம் திறக்கலாம். என்றும் நம்பிக்கையோடு வாழப்பழகு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. தவறு ஏற்படாத வாழ்வு எதுவுமில்லை. தவறை உணர்ந்து திருத்த முற்படுவதில்தான் முன்னேற்றம் இருக்கிறது. உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள்தான் காரணமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே. எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிறரது பிழைகளை பொறுத்து மன்னிப்பவனே இந்த உலகில் சிறந்த மனிதன். அனைத்திற்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்பதனை மறவாதே. எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து செல்ல வைக்கும். ஏதோ ஒன்றுக்காக காலம் உன்னை காக்க வைக்கிறது. அது நல்ல விஷயங்களை சிறப்பாக அமைத்து தந்தே தீரும். அதனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். வழிகளை கடந்து வந்துதான் வானில் சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி. அதுபோல் நீயும் பல சோதனைகளை கடந்து வந்தால்தான் வாழ்வில் முன்னேற்றமடைய முடியும் என் பிள்ளையே. ஆசைக்காக வாழ்வதை விட பக்திக்காக வாழ்ந்துபார். செல்வச் செழிப்பான வாழ்க்கை உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன். நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ மகிழ்ச்சி என்னும் அட்சய பாத்திரத்தை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். அதனை உன் பக்தியின் மூலம் பெற்றுக்கொண்டு வாழ்வை சிறப்பாக மாற்றிக்கொள் என் செல்லமே. பயன்படுத்தாத நிலம் எவ்வளவுதான் வளம் உள்ளதாயினும் அது பலன் தராது. அதேபோல் பக்தி இல்லாத மனம் கொண்டவர்கள் எந்த மகிழ்ச்சியையும் திருப்தியாக அனுபவிக்கவே மாட்டார்கள். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் போல பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது. பக்தியில் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்க தெரிந்தவர்கள். மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனம் திருந்தி வாழ்வான். மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவன் மனம் மகிழ்ந்து வாழ்வான். பாராட்டுக்கு நாவின் ஈரம் மட்டும் போதாது, மனதின் ஈரமும் கட்டாயம் வேண்டும் என் பிள்ளையே. நேற்றைய சருகு நாளைய உரம். அதுபோல் இன்றைய பக்தி உன்னுடைய நாளைய மகிழ்ச்சி புதையல் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பக்தியில் ஈடுபடாத நபர்களின் வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான். அதுவே பக்தியையும் தெய்வத்தையும் நேசிக்க தெரிந்தவர்களின் வாழ்க்கை முழுவதும் இனிமையாகத்தான் இருக்கும். உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, எதையும் உன் காதில் வாங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே வருவேன். மனதில் முழுக்க வலியோடு இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்டவர்கள்தான் உண்மையாகவே என் மீது பக்தி கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மன தைரியத்தை நான் நிறையவே கொடுத்துள்ளேன் என் செல்லமே. அவர்களுக்கு நம்பிக்கை அதிகம். நாளைய வாழ்க்கையை கட்டாயம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன்.
அவர்கள் எண்ணம் போலவே செல்வ செழிப்போடு வாழ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பக்தி என்னும் புதையல் உன்னிடம் இருந்தால் இனிக்கும் வாழ்வு உன்னிடம் கட்டாயம் வந்தே தீரும். என் அருள் எப்போதும் உனக்கு நிறையவே உண்டு என் தங்கமே. நீ எப்போதும் நல்லதே நினை. நல்லதே நடக்கும் என் செல்லமே.